டிஎன் 2026 நேத்து தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள பண்ற அக்கப்போர் இருக்கு பாருங்க. எப்பா முடியலங்க. எங்க போனாலும் டிஎன் 26 இதெல்லாம் ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது. இன்னொரு படம் என்னன்னா, கோட்டு படத்துல வந்து அண்ணன் வச்சிருந்த வண்டி நம்பர் அதுதான் படம் நேமு அப்படின்றாங்க. என்னங்க இது, எங்க போனாலும் எங்க வந்தாலும் அதை சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் தான் சரி ஓகே நம்ம ட்ரெய்லர் பாக்குறோம் என்னன்னு சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைட்டா உண்மைதானோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதாவது நம்மள அண்ணனோட கட்சி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே வந்து மொத்த கும்பலும் உள்ள இறங்கிட்டாங்க. தம்பி ராமையா இருக்காரு பாத்தீங்களா, தம்பி ராமையா வந்து அவர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒருத்தவங்களோட ரோல் தான். அப்படியே இந்த இடத்துல ட்ரெஸ்ல பிரிண்ட் பண்ண மாதிரிலாம் ஒருத்தவங்களோட போட்டோ போலாம் போட்டு அந்த ஒரு பக்காவான என்ட்ரி இருந்திருக்கும். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரசிகர் மன்றம் வந்து மக்கள் மன்றமா ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நான் சிங்கா போய் பக்கா சிங்க் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்து, சரி இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. ப்ரெஸ் மீட்ல எல்லா கேள்விலாம் கேட்டிருக்காங்க. இந்த கலர் ஏன் வச்சிங்க, அந்த பிரிண்ட் எதுக்கு, அப்படியே வந்து நம்ம இளைய தளபதி விஜய் மாதிரியே வந்து அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து அந்த தாடி வச்சிருக்க ஷேப்ல இருந்து கலர்ல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த ஸ்டைல் கையாட்டுற ஸ்டைல் முதல்ல கொண்டுங்க அதே மாதிரிதான் இருக்கு. என்ன இது அப்படிலாம் வந்து நிறைய வச்சு கேட்டிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட மூவி டீம் வந்து அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த 1.5 நிமிஷம் வந்து முழு கதையா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த படத்துல வந்து முழுக்க வந்து விஜயை வச்சு எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வருது. ஏன்னா விஜயை வச்சு எடுத்திருக்காங்க, புசி ஆனந்த் அப்படின்ற வச்சுதான் வந்து தம்பி ராமையா ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து செங்கோட்டையனா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரையும் ஒரு இதுவா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ்லி இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து சீமானா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரையும் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ட்ரெய்லர்ல வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்டருக்கு வந்து நட்டியோட போஸ்டருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ற மாதிரி, இது அப்படியே வந்து ஜனநாயக படத்துக்கு வந்து லிங்க் ஆகுற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சு போயிட்டு இருந்தது. ஏன்னா ஜனநாயக பட ட்ரெய்லரு அதுக்கப்புறம் வரப்போற அடுத்தடுத்த அந்த நியூஸ்க்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொங்கல் நாள் படம் ரிலீஸ் ஆகுனா பட்டாசு ரெடி அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படி இருக்க அந்த ஒரு ஆரவாரம் வந்து அப்படியே புஷ் ஆயிருச்சு அந்த படம். இது இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வியும் வந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சாரே இது பண்ணல, சென்சாருக்கே அது ரொம்ப இதுவாகிட்டு இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருச்சு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ண விட்டாங்க, இது என்ன நியாயம், இதுல என்னங்க நியாயம் இருக்கு, அவர் படம்னா மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, இது இந்த படம்னா மட்டும் ரிலீஸ் பண்ணிருவீங்களா, இந்த மாதிரிலாம் கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நானும் இப்படி பேசுறேன், இது வரைக்கும் நீங்க கேட்டவங்க திரும்ப சொல்லுவீங்க தற்கூரித்தனமா பேசாத, அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா கரெக்ட் தான். விஜய் வந்து பார்க்கும்போது ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காரு, அவர் வந்து வேட்பாளரா நிக்கிறாரு, அதனால வந்து அந்த படம் ரிலீஸ் இல்ல. இந்த படத்துல வந்து யாருமே அரசியல் ரீதியா வந்து போல, அரசியல்ல இருக்கவங்களும் யாரும் இந்த படத்துல இல்ல. அந்தந்த ஆட்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த படம் வந்து விஜய்க்கு ஆதரவா இருக்குமா இல்ல வந்து ஊத்திக்குமா அப்படின்ற மாதிரி தான் இது. ஏன்னா முக்காவாசி இந்த ட்ரெய்லர்ல பார்த்தது எல்லாமே வந்து விஜய்க்கு ரொம்ப ஹைப் கொடுத்த மாதிரி, நட்டி கொடுத்த அந்த பேக் போஸா இருக்கட்டும், உள்ள இறங்க போற அந்த என்ட்ரியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விஜய்க்கு பக்காவான என்ட்ரியா இருந்துச்சு. ஃபுல்லா இந்த ஒரு பில்டிங்ல இருந்து கையாட்டுறதா இருக்கட்டும், உள்ள என்ட்ரி கொடுத்ததா இருக்கட்டும், இது ஃபுல்லாவே வந்து விஜய் ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து புஷி ஆனந்தும் இந்த என்ட்ரி கொடுத்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தம்பி ராமையா வந்து என்ட்ரி கொடுத்ததும் வந்து டோட்டலா புஷி ஆனந்த் இந்த மாதிரி இதுல தான் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாவே கட்சியாக இருக்குமா, ஃபுல்லாவே பாலிடிக்ஸா இருக்குமா அப்படின்றத கேட்ட கேள்விக்கு படக்குழுல இருந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து டோட்டலா வந்து என்டர்டைன்மெண்ட் ஜோன் தான். இது படத்தை படமா பாருங்க, இந்த வந்து பாலிடிக்ஸ்குள்ள இறக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது என்னங்க நியாயம், நீங்க எடுக்கிறது ஃபுல்லா பாலிடிக்ஸ் உள்ள எடுத்துட்டு வராதீங்கன்னா எப்படி, இது சாத்தியமா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சோ இந்த படம் ஃபுல்லா அரசியல், எதனால இந்த அரசியல் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா, இந்த படத்தோட இன் அண்ட் அவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த படத்தை எழுதியவர் வந்து தம்பி ராமையா. ஸோ தம்பி ராமையா வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சா அவர் கிட்டத்தட்ட நிறைய படங்கள்ல நிறைய கீ ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. மைனா படமா இருக்கட்டும், தனியொருவன்லயே வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு அரசியல்வாதியா வந்து நடிச்சிருப்பாரு. அவர் கொடுத்த கேரக்டரை பக்கா நடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கும்கியா இருக்கட்டும், தலைவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாட்ஸ்பாட் 2 அது வந்து ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஹாட்ஸ்பாட் 2லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அப்பாவா ஒரு நல்ல கதையை வந்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, அதாவது ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு
கதாபாத்திரத்துல நடிச்சிருந்திருப்பாரு. நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. அவர் வந்து நிறைய படங்கள் டைரக்டும் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2000ல ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2008, 2018ல ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் அலசி ஆராயும் போது தெரியுது. அதுல ஒரே ஒரு படம் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு, அரசியல் ரீதியா இல்லாம. அதுக்கப்புறம் வந்து இந்திரலோகத்தில் நான் அழகப்பெண் இந்த படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மணியார் குடும்பம் இந்த மாதிரி ஒரு படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு படத்துல வந்து அவர் ரைட்டரா மட்டும் வந்திருக்காரு. ராஜகிளின்ற ஒரு படம் வந்து 2024ஆம் ஆண்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பட டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே உமாபதி ராமையா தான். இவர் தான் வந்து அந்த படத்தோட டைரக்டர். இவரோட ஃபர்ஸ்ட் படம் அதுவாதான் இருந்துச்சு. ஸோ தம்பி ராமையாவோட நரேஷன்ஸ் எல்லாமே டோட்டலா வந்து சினிமா ரீதியா இல்லாம அரசியல் ரீதியா தான் இருக்கு. அவரோட எழுத்துக்களா இருக்கட்டும், அவரோட டைரக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அரசியல் ரீதியா இருக்கு. ஸோ இந்த படமும் வந்து எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பி ராமையா. இதோட டைரக்ஷன் வந்து உமாபதி ராமையா, அதாவது இவரோட தம்பி ராமையாவோட பையன். ஸோ இந்த படத்துல வந்து ஆக்சுவலா யார் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது சமுத்திரக்கனியை நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டாக் டிஸ்கஷன் போச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜகிளின்ற ஒரு படத்துல வந்து சமுத்திரக்கனி தான் நடிச்சிருந்திருப்பாரு. அவரோட நரேஷனும் அந்த இவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனுமே அதுதான். ஸோ சமுத்திரக்கனியோட நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்ததுனால இந்த படமும் வந்து சமுத்திரக்கனியோட எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது இல்ல வேண்டாம், இந்த படத்துல வந்து நட்டி சார் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால நட்டி சார் கிட்ட நரேட் பண்ணியிருக்காங்க இந்த கதையை. நட்டி சாரும் ஓகே பக்காவா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து தம்பி ராமையாவோட சினிமா லைஃப் அப்படின்றத தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்ஸும் நிறைய இருக்கு. ஸோ அவர் நிறைய அரசியல் வரலாறுகளையும் வந்து பார்த்திருப்பாரு. ஸோ அவர் நரேட் பண்ண ஒரு விஷயங்களுமே வந்து அவர் தனியா ஒரு சிலபஸ் வச்சிருக்காரு. அது வந்து டோட்டலா வித்தியாசம். அதாவது அரசியல் கலந்த கலாய், கன்ஃபியூஷன், என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே கமர்ஷியலா, ரொம்ப ஒரு சட்டிலா, அதுக்கப்புறம் ரொம்ப ஹைலைட் பர்ஃபார்மன்ஸ், அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். அந்த பக்கம்ல நம்ம ரொம்ப அவர் நடிப்பு எப்படி அப்படின்ற மாதிரிலாம் போகணும். அவரோட நடிப்பெல்லாம் பக்காவா தான் இருக்கு. ஸோ நட்டியை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. நட்டி எந்த அளவுக்கு இருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஆனா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர். 1999ல இருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரா வந்து அவர் இருந்தாரு. நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஏன் யூத் படோட சினிமாட்டோகிராஃபரே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நட்டி சார் தான். ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்துச்சு. தம்பி ராமையாவும் வந்து விஜய் சாரோட நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில யூத் படத்துல வந்து இவர் தான் சினிமாட்டோகிராஃபரா இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அடிச்ச மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்களோ, வாய்ப்பு இருக்கோ, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த படத்துல நிறைய கன்ஃபியூஷனான நிறைய கேள்விகள் இருக்கு. பட் அது எல்லாத்துக்குமே வந்து முட்டு கொடுத்துட்டாங்க நம்மளோட படக்குழு. ஸோ இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து இன்னும் ஒரு விஷயம் வந்து பக்காவா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் ஏப்ரல் 8ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி தம்பி ராமையா வந்து அடிக்கடி எல்லா கேட்ட கேள்விக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏப்ரல் 8ஆம் தேதி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. மோஸ்டா வந்து அந்த ப்ரிவியூ ஷோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து வந்து நீங்க படத்தை முடிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நட்டி சாரும் சரி, அந்த படக்குழுவும் சரி, எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பார்த்தது நீங்க வேற 10%, 20% தான். ஆனா படம் வந்து டோட்டலா வேற. நீங்க வந்து இதுதான் கதை நினைச்சிருப்பீங்க, ஆனா கதை அது இல்ல, வேற மாதிரி அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல இன்னொரு ஒரு ஃபன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த நட்டி சாருக்கு வந்து 2 ஹீரோயின் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது பீச் ஹவுஸ் வீட்டுக்குள்ள, பீச் ஹவுஸ் வீட்டுக்கு வெளியில அப்படின்ற மாதிரி. இதுவும் வந்து விஜயை குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ள அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவி சங்கீதா. அதே வீட்டுக்கு வெளியில இப்ப எல்லாரும் வந்து விமர்சிக்கிற ஒரு விஷயம் த்ரிஷா வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே சேர்த்த மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி எழும்பும் போது படக்குழுல இருந்து மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை நாங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம். இதோட டைரக்ஷன் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல இன்னொரு வித்தியாசமான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா MS பாஸ்கர் அவர் சொல்லியிருக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற மாதிரி வந்து அடிக்கடி வந்து அந்த ட்ரெய்லர்லயும் சொன்ன மாதிரி இருக்கும், அவர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் ஆகுதே அப்படின்ற மாதிரி அதுக்கும் கேள்வி கேட்டதுக்கு தம்பி ராமையா வந்து சிம்பிளா முடிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் பதில் மறுபடியும் 8ஆம் தேதி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 8ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆன பிறகு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ப்ரிவியூ ஷோஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ரிவியூ ஷோஸ்ல இருந்து கண்டிப்பா யாராவது அரசியல் புதுசுலாம் வந்து வெளில விடுவாங்க, என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்கு தெரிய வந்துடும் இந்த படத்துல என்ன விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நட்டி வந்து சதுரங்க வேட்டையில ஒரு வில்லனிசமா, அதாவது
அதாவது இந்த மக்களை ஏமாத்துறது ஒரு வில்லனிசமா அந்த ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகா இருந்திருக்கும் அந்த படத்துல. அவரை வந்து ஒரு ஐகானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த ரோல் அப்படின்ற போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஆர்வத்தை கூட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் இந்த படத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. படம் பார்த்தாதான் தெரியும் இன்னும் என்ன மாதிரி ஆர்வமான சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது. ஸோ காத்திருந்து பார்க்கலாம்.